ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பி ஸ்கொயர் ஃபேஷன் அப். இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, இன்விசிபிள் ஜிப் வந்து எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கிட்ஸோட ட்ரெஸ்ஸில் தான் இன்விசிபிள் ஜிப் அட்டாச் பண்ண போகிறேன். ஜிப்பு கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஜிப்பு எந்த இடத்துல அட்டாச் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நெக்லைன் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதேமாதிரி வெஸ்ட் பார்ட்லேயும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ டபுள் சைடு 2 சைடுமே நான் டாப்லேயும் பாட்டம்லேயும் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது ஜிப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு டீத் அது வந்து சைடு சீம் இருக்கு இல்லையா, அந்த சைடு இருக்கிற மாதிரி டேர்ன் பண்ணி வச்சு ஜிப்பு விலகாமல் இருக்கிறதுக்காக எட்ஜஸில் ஒரு ஸ்டிச் பண்ண போகிறோம். நார்மல் ஃபுட்டர் இல்லாமல் நான் ஜிப்பர் ஃபுட்டர் இங்கே யூஸ் பண்ணுறேன். ஜிப்பர் ஃபுட்டர் இல்லைன்னா நீங்கள் சிங்கிள் சைடு இருக்கிற ஃபுட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எட்ஜில் ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ ஜிப்பு விலகாது. நெக்ஸ்ட்டு டீத்தர் சைடு ஸ்டிச் பண்ண போகிறோம். டீத்தை ஓப்பன் பண்ணி எவ்வளோ உங்களால் ஓப்பன் பண்ணி ஸ்டிச் பண்ண முடியுமோ அவ்வளோ ஓப்பன் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். அதே மாதிரி டீத்து மேலே ஸ்டிச் விழாத மாதிரியும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஜிப்பை ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணி செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு. அதே மாதிரி நெக்குக்கிட்டேயும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா நீட்டிகிட்டு இருக்க ஜிப்பை பேக் சைடில் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஜிப்பை அட்டாச் பண்ணோம் இல்லையா, அதையும் பேக்கில் டேர்ன் பண்ணிங்கன்னா டீத்தர் மட்டும் உங்களுக்கு வெளியில் தெரியும். ஸ்ட்ரிப்பு மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஜிப்பு இப்போ ப்ராப்பராக ஸ்டிச் ஆகிருக்கு. இதே மாதிரி தான் நம்ம இன்னொரு சைடு இருக்கிற ஜிப்பையும் அட்டாச் பண்ண போகிறோம். பேக்கோட இன்னொரு பீஸையும் எடுத்துக்கோங்க. ஜிப்பை சென்டரில் வச்சுக்கோங்க. டீத்தர் சைடு வந்து சைடு சீமு பார்க்குற மாதிரி இருக்கணும். நம்ம எங்கே மார்க் பண்ணமோ அந்த பிளேஸை நெக்லைனோட வச்சுக்கோங்க. எட்ஜில் ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க ஜிப்பு விலகாமல் இருக்கிறதுக்காக. திரும்பவும் ஜிப்பை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஜிப்பு எங்கேயாவது மாட்டியிருக்கா, நெக்லைனில் கரெக்டாக அலைன் ஆயிருக்காங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இப்போது டீத்தர் சைடு ஸ்டிச் பண்ணிக்கலாம். டீத்தை ஓப்பன் பண்ணி ஸ்லோவாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. டீத்து மேலே ஸ்டிச் விழாமல் இருக்கணும். நெக்லைனில் லெஃப்ட்டு ரைட்டு ஜிப்பு வந்து அலைன் ஆயிருக்கா, ஈக்குவலாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. எனக்கு எங்கே ப்ராப்பராக அலைன் ஆயிருக்கு. எக்ஸ்ட்ரா நீட்டிகிட்டு இருக்க ஜிப்பை ராங் சைடு டேர்ன் பண்ணி ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஜிப்பையுமே வந்து ஒரு தடவை ஃபோல்ட் பண்ணிவிட்டு எட்ஜஸில் ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ வந்து உங்களுக்கு டாப்பில் வந்து ஜிப்பு வந்து கன்சீல் ஆகிடும். 2 சைடுமே ஜிப்பு ப்ராப்பராக அலைன் ஆகிருக்கு. உங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு வேஸ்ட்டு லைன் கிட்ட ஜிப்பு மேலே 2-3 ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. ஓவர் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் ஜிப்பு வந்து கலண்டு வராது. தென் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஸ்ட்ரிப்பை நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் என்னோடய சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்டாக டிசைனிங் வீடியோஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்லீவ்ஸ் இருக்கும், வெஸ்டர்ன் வியர் இருக்கும், லாங் குர்த்திஸ், மேக்ஸி, மாம் அண்ட் டாட்டர் காம்போஸ் இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.